ரெண்டே விஷயம்தான். இதில் கோரிக்கை எதுவுமே வந்து பண்ணித்தர மாட்டேன்ட்டாங்க. ரெண்டாவது விஷயம், நம்மளால் செயல்பட்டு அரசியல் தலையீடு இருந்தால் மட்டும்தான் செய்ய முடியும்னு சொல்கிறேன். அதுதான் முக்கியம். 13ஆம் தேதி நம்ம கோரிக்கை எதுவுமே செஞ்சு தர மாட்டேன்ட்டாங்க. நம்ம கோரிக்கை ஏதாவது செஞ்சு கொடுக்குறேன்னு சொல்லியிருந்தா நம்ம இது போராட்டத்தை வாபஸ் வாங்கிக்கிறோம். நம்மளுக்கு தான் எதுவுமே பண்ணலையே, நம்ம ஏன் வாபஸ் வாங்கணும்? நம்ம கடைசி வரைக்குமே கேங்மேன் தான் அப்படின்னு அவங்களோட மைண்ட் செட்டில் இருக்குது. கடைசி வரைக்குமே கேங்மேனாகவே இருக்கணும். ஆனால் எல்லா வேலையும் செய்யணும். மிஸ்லைன்ஸ் ஒர்க்கு, அந்த ஒர்க்கு, இந்த ஒர்க்கு, ஏஐ வேலை, ஃபோர்மேன் வேலை, எல்லா வேலையும் செஞ்சிடணும். ஆனால் கேங்மேனாகவே இருந்தது செத்து போயிடணும் கடைசி வரைக்கும். வேறு எந்த ஸ்டெப்புக்கும் போயிடக்கூடாது. அப்போ 13ஆம் தேதி ஏன் தலை வந்து வர வச்சாங்க? 13ஆம் தேதி கண்டிப்பாக பேச்சுவார்த்தைக்கு கூப்பிடணும் ரூலு. சைக் நோட்டீஸ் நம்ம கொடுத்துட்டோம். பேச்சுவார்த்தைக்கு கூப்பிட்டீங்களா அப்படின்னு அங்கே கேட்பாங்கல்ல. ஃபார்மாலிட்டிஸ் சும்மா வந்து ஒரு பேச்சுக்கு கூப்பிட்டுட்டு கம்முன்னு அப்படியே போன மாதிரி உட்காந்துருக்காங்க. என்ன பேசுறதுன்னே தெரியாமல் உட்காந்துக்கிறாங்க. அங்கேருந்து மேலேருந்து சொல்லி அனுப்பிச்சவங்க எந்த முடிவும் நீங்கள் சொல்லாதீங்க அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிட்டுக்கிறாங்க. செய்யணும்னு சொல்லலை, செய்ய முடியாதுன்னு சொல்லலை, அப்படியே கம்முன்னு உட்காந்து. எப்படி சார் 50 பேர் இறந்தாங்க, கேங்மேன் வேலையை மட்டும்தான் செஞ்சுருந்தா எப்படி இறந்தாங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது வாயே திறக்கல. ஆனால் இதை மட்டும் கேள்வி கேட்குறாங்க. எல்லா வேலையும் கொஞ்சம் செஞ்சு கொடுங்க, உங்களுக்கு நான் பண்ணி கொடுக்குறேன். எப்போ பண்ணி கொடுப்பீங்க சார்? இவ்வளோ லெட்டர் கொடுத்துருக்கோம், இவ்வளோ போராட்டம் பண்ணியிருக்கோம், இவ்வளோ பேர் செத்துட்டாங்க, இனிமேல் எப்போ பண்ணி கொடுப்பீங்க? இன்னும் ஒரு 150 பேர் செத்ததுக்கு அப்புறமா, இல்லை 9000 பேரும் செத்ததுக்கு அப்புறமா? ஒரே அடியாக வந்து 9000 பேர் சாவாச்சிட்டு வீட்டுக்கு அனுப்பிச்சிட்டு கம்மி போயிடலான்னுக்கிறாங்களா? ஏகப்பட்ட கேள்வி, நிறைய கேள்வி. எல்லாமே கேட்டாலும் எந்த ரெஸ்பான்ஸும் இல்லை. 13ஆம் தேதி ஒரு பேச்சுவார்த்தைன்றது சும்மா அவங்க கண்கொடைக்கு கூப்பிட்டு. நம்ம எவ்வளோ பேர் பஞ்ச் ரெடி பண்ணி எடுத்துன்னு போனீங்களா, அதெல்லாம் குரூப்பில் போஸ்ட் பண்ணுவாங்க. அடுத்து ஏற்கனவே ஒரு 150 பேஜ் வந்து போஸ்ட் பண்ணியிருந்தோம் பார்த்தீங்களா, அதே மாதிரி பஞ்சாக வந்து ஸ்பைரல் பைண்டிங்லாம் எடுத்து போய் காட்டுறாங்க. இவ்வளோ பேர் டெத்து பாருங்கள் சார், ஆக்சிடெண்ட்டில் எரியிற மாதிரி வீடியோலாம் லேப்டாப்லாம் எடுத்து போய் காட்டினாங்க. காதலே வாங்கல. ரொம்ப சிம்பிளாக சொல்கிறாங்க, உங்களால் அவ்வளோ பெரிய கூட்டத்தை கூட்டியும் நீங்கள் ஜெயிக்க மாட்டீங்கன்னு அஷூரன்ஸாக சொல்கிறாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு நம்மளுக்கு வந்து கோபமும் ஆக்ரோஷமும் கம்மியாக இருக்குது நமக்குள்ளே. அதை வெளியே எடுத்துகிட்டு வரணும். போராட்டத்துக்கு நம்ம களத்தில் நின்று போராடினா தான் அந்த இடத்துல வெற்றியே கிடைக்கும் நமக்கு. நம்ம பசங்க மேலே நம்ம நம்பிக்கை வச்சுருக்கோமோ இல்லையோ, மேலே இருந்து ஹெட் குவார்ட்டர்ஸ்லேருந்து பெரிய பெரிய அதிகாரிங்க நல்ல ஒரு நம்பிக்கை வச்சுங்கிறாங்க, வரமாட்டாங்க அப்படின்னு. அதை நம்ம உடச்சி வெளியே வரணும். நம்ம வந்து போராட்டத்துக்கு நிற்போம். நம்ம எப்படி கேங்மேன்